ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தெய்வ பக்தி இருக்கிறவங்க தவறாமல் இந்த சேனலை பாருங்கள். இந்த விசேஷத்தை பாருங்கள். இது காலகாலமாக பூர்வீகமாக செய்கிறாங்க. கூழ் ஊற்றி வன்னிச்சு சூளம் வரைஞ்சி அதை பண்ணி சாமி கும்பிடுறாங்க. தெய்வம் வன்னிச்சு ஒருத்தர் நான் அருள்வாக்கு சொன்ன பிறகு சாமி கும்பிட்டு கூழ் ஊற்றுறாங்க. அந்த சூளம் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். சாமி ஆடி எக்கச்சக்கமாக வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அருள் கிடைக்குது. நேர்த்திக்கடன் வேண்டிக்கினவங்க செய்கிறது இது. வேப்பஞ்சேலையே உடையாக போட்டுக்கிட்டு வராங்க. அந்த கூண்டு மாதிரி ஒன்று கட்டி அவங்க ட்ரெஸ்ஸு மாற்றினு வேப்பஞ்சேலையை அங்கே மாற்றிக்கிட்டு அதை வராங்க பாரு. கிட்ட போய் நான் எடுக்கலை, ஏன்னா அவங்க வேப்ப சேலையாக கட்டிகிட்ருக்காங்க. அதனால் தூரம் எடுத்தேன். இதை பார்த்தாவே நமக்கு அந்த சின்ன குழந்தை கூட வேப்பஞ்சேலை கட்டியிருக்காங்க பாருங்கள். வேண்டிக்கின்னு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடன் செய்கிறாங்க. வேப்பன் சேலையெல்லாம் கட்டிட்டு போகிறாங்க. கிட்ட போய் எடுக்க வேண்டாம். மூலஸ்தானத்துக்கு லைனில் நின்று வந்தோம். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கோயில். இது எங்கள் மருமக வீடு கோயில். இந்த கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். அந்த கோயிலுக்கு எங்கள் மருமக வீட்டாண்ட இந்த கண்குள்ளா காட்சி பாருங்கள். என்ன அழகாக நிறைய எல்லாமே குண்டு மல்லி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீட்டாண்டே வச்சுருக்காங்க. இவங்க எல்லாம் எங்கள் மருமகளோட சொந்தக்காரங்க. என்ன மல்லிமா இது? குண்டு மல்லி பாருங்கள். நான் தூரம் எடுக்கிறதுனால இந்த முட்டுங்கெல்லாம் சரியாக தெரியல. க்ளோஸ்அப்பில் இன்னும் 2 தான் எடுத்தேன். இப்போதுக்கு அவங்களுக்கு 1.5 முழம் பூ பூக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எங்கள் மருமக வீடு. ஃபுல்லாக போய் எதையும் எடுக்கல நான். இதுதான் ஃபஸ்ட்டு முறையாக அவங்க வீட்டாண்ட ஒரு வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுறேன் நான். பாருங்கள், எங்கள் பேரனோட ஜாலியாக இருந்தது விளையாடுறதுக்கு. எங்கள் பேரன் 2 நாள் அங்கே தான் இருந்தான். காலையில் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் பேரன் எங்கள் கூட இல்லைன்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கே போனதே ஜாலியாக எங்கள் பேரனோட விளையாடினேன். எல்லாம் எத்தனை காலம் வாழ்கிறது இல்லை, எப்படி வாழ்ந்தாங்கன்னு தான் பேர். நல்லதோ கெட்டதோ எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி நல்லா இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோவையும் மீண்டும் வருது பாருங்கள்.